வெல்கம் டு கீத்து குக்ஸ். நம்ம இன்றைக்கி குக்கரில் சூப்பராக டேஸ்டியான புலாவ் செய்யலாம் வாங்க. ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நமக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை 2-3 துண்டு, கிராம்பு ஒரு 7-8, ஏலக்காய் ஒரு 5-6, பிரிஞ்சி இலை ஒரு 3. மற்றபடி உங்களுக்கு வேறு அன்னாச்சி பூ, அன்னாச்சி மொக்கு, கடல் பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் நறுக்கினதை நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் பாதி வெந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப ப்ரௌனாக ஆகிடுச்சுன்னா ரைஸோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் இது பாதி வதங்கினாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். பச்சை மிளகாயை நான் கட் பண்ணாமல் முழுசாக 5 சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா காரம் ஓவர் ஆகிடும். இது மிதமாக லெவலாக நமக்கு காரம் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்போ வதக்க ஆரம்பித்தாலும் நம்மளோட ஸ்டவ்வோட அனலை பாதி சிம்மில் வச்சுக்கிறது நல்லது. இல்லைனா தீஞ்சிரும். அப்பையும் நமக்கு ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் இப்போ பாதி தீ வச்சுக்கிட்டேன். இதிலே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டோடு நல்லா வதங்கி வந்த பின்னாடி அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். தண்ணி இல்லாமல் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட அரிசியும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போயும் நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அரிசி, இந்த மசாலா, இந்த இலைகள் எல்லாம் இந்த ட்ரையாகவே கிளறி விட்டுட்ருக்கேன். மசாலாவோட மிங்கிள் ஆகி ஒரு அரோமா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துவோம். நான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். இதே அளவு தான் நம்ம தண்ணியும் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா பக்காவான டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விட்ட பின்னாடி நம்ம குக்கர் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் நார்மல் அனலில் வச்சுட்டு 4 விசில் விட்டுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி வேலை பண்ணிட்டு வருவோம். ஒரு சின்ன கடாயில் நெய் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு தீய விடாமல் வறுத்து எடுத்து நாம் புலாவ் கூட சேர்த்து போகிறோம். வெங்காயமெல்லாம் வணக்கும் போதே முந்திரி பருப்பும் போட்டு வணக்கிக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். பட் இப்படி செய்யும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும், ஃபைன் டேஸ்ட்டாக. இப்போ முந்திரி பருப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தீய விடாமல் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அம்சமாக வந்திருக்கு, உதிரியாக வந்திருக்கு, செமையாக ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதான் இம்பார்ட்டண்ட். முந்திரி பருப்பு சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். குக்கர்லேயே வச்சு கிளறினோம்னா குழண்ட மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அதுக்கு வறுத்த அந்த நெய்யும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடும் முந்திரி பருப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம்.
நம்மளோட டேஸ்டியான புலாவ் ரெடிங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அடுத்த வேளையும் சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.